மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் 49. குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீச்சையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். சங்கீதம் 45, 10, 11. மிக நேர்த்தியானதும் அழகானதுமான சொல். நடையில் இதுவரை திருமண கோரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளதா? பிரமிப்பில் அதை மீண்டும் மீண்டுமாக நான் வாசித்தேன். இதன் அர்த்தமாவது, நான் ராஜாதி ராஜாவால் அவருடைய ராஜரீக குமாரனுக்கு, அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கு, சகலத்துக்கும் சுதந்திரவாளியானவருக்கு மனவாட்டி ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன். மேலும் அவருடைய நீதியினால் கொடுக்கப்பட்ட வஸ்திரமானது என்னுடைய சொந்த வஸ்திரத்தின் அநீதிகளை மறைத்து மூடினபடினால் ராஜாவின் கணக்கில் நான் உண்மையில் அழகுள்ளவனாக கருதப்படுகின்றேன். மேலும் நான் என் சொந்த ஜனங்களையும் என்னுடைய தகப்பன் ஆதாமின் வீட்டையும் உலகத்தையும் அதன் நம்பிக்கையையும் நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அவருக்காக மறக்க நான் விருப்பமுள்ளவராய் இருந்தால் என்னை அவருடைய மனவாட்டியாக்கி கொள்ள அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்று என்னிடம் கூறப்பட்டுள்ளது என்பதே. ஆமேன்.